Hi friends, welcome to Excel Tamizha. இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போற ஃபார்முலா என்ன அப்படின்னா டெக்ஸ்ட் ஜாயின். இந்த டெக்ஸ்ட் ஜாயின்றது ஒண்ணுமே இல்ல, கன்கார்டினேட்டை சிமிலர் பண்ணி தான் வந்திருக்கு. அதாவது கன்கார்டினேட்ல ஒவ்வொரு டெக்ஸ்டையும் நம்ம வந்து செலக்ட் பண்ணி நம்ம பண்றோம்ல, அதே மாதிரி தான் இந்த டெக்ஸ்ட் ஜாயின். அது என்னங்கிறத நம்ம வந்து இன்னைக்கு பார்க்கலாம். இப்போ நான் இந்த இடத்துல வந்து ஒரு டேட்டா டைப் பண்றேன். ஹாய், ஹலோ, ஹவ் ஆர் யூ அப்படின்னு சொல்லி நான் டைப் பண்ணிடுறேன். இப்போ இந்த இடத்துல இந்த ஃபார்முலா எப்படி பயன்படுத்துறதுங்கிறத நம்ம பார்க்கலாம். இஸ் ஈக்குவல் டு டெக்ஸ்ட் ஜாயின். இதை வந்து நம்ம ஒவ்வொரு இதையும் நம்ம செலக்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு நான் வந்து என்ன பண்ணுறேன், டபுள் கோட் கமா டபுள் கோட் கமா இந்த இடத்துல வந்து இக்னோர் எம்டி செல்ஸ் இன்க்ளூட் எம்டி செல்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே 4 இது இருக்கு அப்படின்னா இந்த இடத்துல நான் வந்து ஏதாவது ஒரு இது எம்டி இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து இக்னோர் பண்ணிக்கோ, இல்லை அப்படின்னா இன்க்ளூட் பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரியான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ நான் வந்து இக்னோர் எம்டி செல்ஸ்னே நான் கொடுக்குறேன், ட்ரூ அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றேன். கமா இந்த டெக்ஸ்ட் கமா இந்த டெக்ஸ்ட் கமா இந்த டெக்ஸ்ட் கமா இந்த டெக்ஸ்ட், இதை நான் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி என்டர் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஹாய் கமா ஹலோ கமா ஹவ் ஆர் யூ கமா அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு இதுக்கும் கமா வந்திருக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து நான் கமாக்கு பதிலாக ஸ்பேஸ் கொடுக்குறேன். அப்போ வந்து என்ன ஆகும், இது மாதிரி வார்த்தைகள் வரிசையாக வரும். ஸோ இதை தான் வந்து கன்கார்டினேட்டுக்கு பதிலாக நம்ம கொடுத்துருக்காங்க. கன்கார்டினேட்டில் நம்ம வந்து இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம பண்ணுவோம். அந்த வீடியோவை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடச்சிருக்கும். இதுக்கும் அதுக்கு என்ன கம்பேரிசன் அப்படிங்கிறது என்னோட கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருப்பேன், அதுலேயும் நீங்கள் பார்க்கலாம். கன்கார்டினேட் ஃபார்முலாக்கும் இதுக்கும் உள்ள என்ன வித்தியாசங்கள் அப்படிங்கிறது. இப்போ இந்த டெக்ஸ்ட் ஜாயின்ற ஃபார்முலாவில் ஒரு சின்ன பெனிஃபிட் இருக்குது. என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல அவங்க சொல்லியிருக்காங்கல்ல இக்னோர் எம்டி அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த இடத்துல வந்து வேணும்னா நம்ம வந்து இக்னோர் எம்டி செல்ஸ்ன்னு கொடுக்கலாம், இல்லை எனக்கு வந்து அதை இன்க்ளூடும் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. இது வந்து மச் டிஃபரன்ஸா ஒன்றும் தெரியல பெருசா. என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இப்போ இந்த இடத்துல பாருங்க, இதே ஃபார்முலாவை நான் திருப்பி போடுறேன். டெக்ஸ்ட் ஜாயின் அப்படிங்கிற ஃபார்முலா நான் செலக்ட் பண்ணிட்டு டபுள் கோட் ஸ்பேஸ் டபுள் கோட் கமா இந்த இடத்துல நான் வந்து ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். கமா அதே கெயின் செலக்ட் பண்றேன் எல்லா டெக்ஸ்டையும். கமா கமா bracket close. இப்போ பாருங்க, இந்த இதுக்கும் ஒரு சின்னதா தான் வந்து அவங்க வந்து கேப் கொடுத்துருக்காங்க. அது என்னன்றத இப்போ பாருங்க. இப்போ இந்த இடத்துல நான் வந்து டெலீட் பண்ணிட்டேன் இந்த டெக்ஸ்ட்டை. ஸோ நான் இங்கே வந்து என்ன பண்ணியிருக்கேன், A2 B2 C2 D2 அதாவது 4மே நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். அந்த இடத்துல இது எம்டியா இருக்கு. இந்த ட்ரூன்ற இடத்துல ஃபார்முலால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும், சிங்கிள் ஸ்பேஸ் தான் கொடுத்துருப்பாங்க. அதுவே ஃபால்ஸ்ன்னு இந்த இடத்துல இருக்குல்ல, இந்த இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டபுள் ஸ்பேஸ் இருக்கும். இப்போ நான் இது ரெண்டுத்தையுமே வேல்யூவா மாத்துறேன் பாருங்க. இங்க பாத்தீங்களா, இந்த இடத்துல சிங்கிள் ஸ்பேஸ் தான் இருக்கு, இந்த இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா டபுள் ஸ்பேஸ் இருக்கு. இந்த ட்ரூக்கும் ஃபால்ஸுக்கும் ஒன்றும் பெரிய வித்தியாசம் வரல. இப்போ இதே இடத்துல நான் எம்டி ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, இதெல்லாம் நான் நிறைய ஸ்பேஸ் பார் அடிக்கிறேன். இப்போ நான் இதை இன்க்ளூட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ பாருங்க, இந்த இடத்துல நான் டெலீட் பண்ணிட்டு நிறைய எம்டி ஸ்பேஸ் கொடுத்துருக்கேன். இப்போ பாருங்க, அது ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்ம அதையும் எடுத்துக்கிட்டு அந்த கேப் வந்து நமக்கு கொடுக்குது. ஸோ இது வந்து கன்கார்டினேட் மாதிரியே தான் இருக்கு. இந்த ட்ரூ ஃபால்ஸுக்கும் ஒன்றும் பெரிய டிஃபரன்ஸ் இல்லை, ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் வருது அவ்வளோதான். ஸோ இதுதான் வந்து டெக்ஸ்ட் ஜாயினுடைய ஃபார்முலா. இது போல நிறைய வீடியோஸ் நீங்கள் பார்க்கறதுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஆல்.